இப்போ கல்யாணத்தை மனம் கோணாமல் உங்கள் இஷ்டப்படி கட்டுப்பட வச்சு நடத்தி தந்தால் போதுமா? உன் பிள்ளை சம்மதிக்காளா? சம்மதம் இருக்கணும். அதுதான் பிரச்சனை. சம்மதம் இருக்கணும்னு தான் காக்கா, இருக்குன்னு சொல்லலைன்னு. சம்மதிக்க வைக்கிறேன். வார வெள்ளி போய் அடுத்த வெள்ளி என்னை வந்து பாரு, சம்மதிக்க வச்சு தரேன். போ. வரும்போது போட்டா கொண்டு வா, அந்த பிள்ளையுடைய போட்டாவை, அந்த பணம் கிடைக்கும். போய்ட்டு வா. மதுரை மாநகர், மதுரை. பொண்ணு விஷயமாக கேட்டு வந்தது யார்? என்னப்பா பொண்ணுக்கு என்ன வேணும்? உன் பொண்ணுக்கா கல்யாணம்? காலம் விட்டுருவான். உன் பொண்ணுக்கு இப்போ கிரகம் நல்ல கிரகம் தான். காலில் அமைதியாக இருங்க தயவு செய்து, எனக்கு கத்த முடியாது. காலில் திருநாகம் சுற்றி இருக்கு. அதனால் ஓராண்டு காலமாக எடுக்கிற முயற்சியெல்லாம் வேஸ்ட்டாக போயிடுது. புண்ணியம். அதே மாதிரி அவசியமில்லாம அவன் மனத்துக்குள்ளே எதுவும் குழப்பம் இருக்குமோன்னு ஒரு சந்தேகம் அவன் மனத்துக்குள்ளே வந்துச்சு. உண்மையா இருந்தது? உண்மை தான். அந்த மனதை கல்லாகி கரைச்சி உன் பாதைக்கு திருப்பி கல்யாணத்தை முடிச்சு தரேன். வேறு என்னடா வேணும்? அந்த வியாபாரத்தை இன்னிலிருந்து வெற்றியாக்குவேன். 3 மாதம் பொறுமையாரு, உன் தொழில் வளரும். அடுத்து பேசுவோம். கர்மசாமிக்கு அதே மதுரை மாநகர் இயலாத மகனை அழைத்து வந்தவர்கள். உடல்நிலை சரியில்லாத பிள்ளையை கூட்டு வந்திருக்காங்க. கால் நிறுத்துவாங்க. யாரு அங்கே பார்த்து கூப்பிடுதீங்க? வீட்டம்மா எங்கே போயிருக்கு? பிள்ளை பதட்டத்தில், பிள்ளைகளுடைய பதட்டத்தில் உனக்கு விவரம் தெரிய மாட்டேக்கு. அதான் உண்மை. பக்கத்தில் வாங்க. வாமா. மனம் கோணாமல் மனதை உறுதியாக்கி கண்டமானிக்கு சிந்திக்காமல் தெளிவாக உட்காரணும். என்னம்மா? உன் பேர் என்ன பேருடா? சடையா? சடை. சடை அப்படின்னா யார்? சிவன். ஏதோ ஒரு இது. கால் வந்துட்டு வா. அவன் மட்டும் போய்ட்டு நீங்கள் ஏன் இருக்கீங்க? அவங்க பயிற்சி பண்ணிட்டோம், ஏன் கவலைப்படுறேன்? வாடா. தம்பிக்கு மனநிலைகளில் கொஞ்சம் பாதிப்பு இருக்குது. தண்டுவடம் பிடரி சம்பந்தமான நரம்பியல்களில் குறைகள் இருக்குது. அதனால் இவனுக்கு தேவையானது ட்ரை மசாஜ், மனப்பயிற்சி இதெல்லாம் வேணும். இதுக்கு செய்வன வைவன கோளாறுலாம் ஒன்றும் நடக்கலை. தேவையில்லாமல் போய் நீங்களாக சிந்திச்சுக்கிட்டதுன்னா அதுக்கு நான் பொறுப்பாக மாட்டேன். இது முன்ஜென்ம பாவத்தின் விளைவால் ஆனது. இதை தெளிவாக்கி உன் பிள்ளையை காப்பாற்றித்தரேன். இன்னொரு 18 நாளையில் தை மாதம் பிறந்தோடனே தை 1ஆம் தேதியிலேருந்து 9 நாளைக்குள்ளே ராமேஸ்வரம் போய் குளிச்சுட்டு சாமியை தரிசனம் பண்ணிவிட்டு அங்கே கொடுக்குற விபூதியை வாங்கிட்டு என்னைய பார்க்கவா. உன் பிள்ளைய நல்லாக்கி தரேன். ஆமாம். என்னடா நல்லா வர வச்சு தரேன். மனம் குழம்பாத வருமானம் வர வைக்கிறேன். நல்லா இருக்கா? போய்ட்டு வா. அதே மதுரை மாநகர் என் பிள்ளையின் வாழ்க்கை சம்பந்தமாக மனம் கோளாறாகிவிட்டது. என்ன செய்வது? என்ன செய்வது? பிள்ளைய கல்யாணம் முடிச்சு வச்சிருக்கியா? கல்யாணம் முடித்து பிரிஞ்சிருக்கான். கால் வந்துட்டு வா. உங்கள் வீட்டில் யாருப்பா? ஒரு கொடியில் 2 மலர்கள் பிறந்ததம்மா பிறந்ததம்மா. வாமா. அவன் பொண்டாட்டி வரமாட்டான்னு தான் முடிவு இருக்குது.
அவள் வந்தாலும் இந்த வாழ்க்கையில் அவள் ஒழுங்காக இருக்க மாட்டாள். ஏன்னா அவள் வேறு திசையை நோக்கி வாழணும்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டா. ஆனால் ஓ மகன் மனம் திருந்துவானான்னு கேட்டேன். அவன் கொடையை கொண்டு போய் இன்னொரு வீட்டில் தொங்க போட்டிருக்கான். காலில் வந்துட்டுவான். புரியுதா? அவன் இன்னொரு இடத்துல ஒரு நட்பும் பாசமும் அவனுக்கு இருக்கு. அங்கேருந்து மாற்றி கொண்டு வரேன். பிள்ளைய நிழல் கூடையாக இருந்து காப்பாற்றி வாழ வைப்போம். கூடவே ஒரு நாகமும் வருது. அது என்னன்னு கேட்டேன். சிவதோஷம் பிடிச்ச குடும்பம். என்ன தோஷம்? சிவதோஷம். 3 தலைமுறைகளுக்கு முன்னால் சிவன் சொத்துக்களை அனுபவித்து பாவத்தை சம்பாத்தியம் பண்ண குடும்பம்னு பேர் இருக்கு. கால்னுட்டுவாங்க. இந்த பையனை நிழலுக்கு ஒதுங்கினவனை அங்கேருந்து கூட்டி வீட்டில் கொண்டு வைக்க, முதல்ல இவனுக்கு ஒரு வாழ்க்கையை கொடுக்குறேன். வரக்கூடிய பௌர்ணமிக்கு குழந்தை வர வாங்கிறதுக்கு உன் பிள்ளையை கூட்டு வா, வரந்தாரேன். கர்பசாமிக்கு கோர்ட்டில் டைவல்ஸ் சொந்தமாக யாரும் அப்ளை பண்ணியிருக்கீங்களா? வாப்பா. யார் அது? யாருக்குமா? கால் வந்துட்டாங்க. காலில் ஐயாட்ட கால் வந்துட்டாங்க. நீ அப்ளை பண்ணிருக்கியா? டைவல்ஸ் நடந்துக்கிட்டு இருக்கு. கோர்ட்டில் கிடக்கோ. யார்? ஓம் முண்டாட்டிக்கா? அக்கா சகோதரி. இன்னொருத்தர் கால் வந்துட்டாங்க. என்ன முடியும்? என்னப்பா உங்கள் வீட்டு பக்கத்தில் நான் கருப்பசாமி வரேன். எங்கே இருக்காரு? முன்னாள் இருக்கிறேன். உங்கள் வீட்டு பக்கத்துலேயே இருக்கிறேன். அருவாலாம் வீசினேன். டாங் 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 டாங். இன்னொருத்தர காலம். யாருடா? யாரு? சிங்காரவேலன் சன்னிதானத்தை பார்த்தேன். உன் பிள்ளை இருதார யோகம் உள்ள பிள்ளை. இந்த டைவல்ஸை நிச்சயமாக தீர்ப்பு பிரிவில் தான் கொண்டு போய் விடும். தெளிவாக இணையாதுன்னு சொல்லி தான் உத்தரவு இருக்குது. அதனால் செட்டில்மெண்ட் வேணும்னு விரும்புதியா? அதுவும் அப்படி சொல்லுதியா? மனம் திருந்தி வந்தாலும் உன் மகா திருப்தியாக வாழ்வான்னு நீ நம்புதியா? கண்ணை மூடு கொஞ்ச நேரம். நல்லா பார்ப்பேன். நல்ல கண்ணை முடிக்கா. உள்ளத்தை சுத்த விடாமல் எண்ணெயை மட்டும் நினச்சிக்கா. ஐயா இவன் இதயத்தை கொஞ்சம் காட்டுப்பா எனக்கு. அப்படியா? கொடுத்து அனுப்பட்டுமா? சரி. இந்தாப்பா சித்திரை மாதம் 20ஆம் தேதி அதுக்கு ஒரு தெளிவான விடையை தந்து வாழ்க்கையை பூட்டி வைக்கிறேன். எப்படி வைக்கிறேன்? பூட்டி வைக்கிறேன். நல்லா இருக்கட்டும். அடுத்து பேசுவோம் மகனே. இடையில வந்து என்னை பார்த்துக்கா. என்ன 1 2 3 4 5 வியாபார ஸ்தாபனம் யார் வச்சுருக்கா? வியாபார ஸ்தாபனம் ஒத்துக்கிட்டு வரான ஒருத்தன். என்ன வியாபாரம்? என்ன வியாபாரம்? என்ன வியாபாரம்? நல்லெண்ணெய் தானே? கடலெண்ணெயா? கடலெண்ணெய். அதுவும் நல்லெண்ணெய் தானே? அவனை சிரிக்காம பாரு. என்ன எல்லாருமே கருப்பசாமி மேலே ஆசையும் பாசமும் நிறைய வச்சுட்டாங்க. சொன்னோடனே நம்மளாக தான் இருக்கும்னு சொல்லி முண்டுதாங்க. நம்ம ஏமனே குற்றம் சொல்லணும்? எல்லோரும் பொறுமையாக இருந்து சந்தோஷத்தை அனுபவிப்போம். என்ன நான் கூப்பிட்டாலும் கூப்பிடாட்டும் உங்கள் இதயத்துக்குள்ளே இருக்காங்க கருப்பசாமி. சத்தியமாக இல்லையா? அந்த நினைவே உங்களெல்லாம் வாழ வச்சிடும். ஆனந்தமாக இருங்க எல்லோரும். கால் ஒன்று பாப்பா. என்னென்ன வேற்று மதத்தை சார்ந்த ஒருவர் என்னையை கும்பிட வந்திருக்காராம்லாம். மதுரையில் இருந்து. யார்ப்பா அது? யார் அது? என்ன மதம்டா நீ? கிறிஸ்டின். உட்கார். அழைக்கிறேன் மகனே. நீ எங்கே நின்னாலும் உன்னை நான் பார்த்துருவேன். தைரியமாக இருடா.
வியாபாரத்தை பற்றியும் கேட்கணும், இவன் வாழ்க்கையை பற்றியும் கேட்கணும். கல்யாணம் முடிச்சிட்டியா நீ? அவன் எங்கே இருக்கா? சரி, காலைல வந்துட்டு வா. ஃபூ 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 வாங்க, பக்கத்தில் வந்து உட்காருங்க. ஆமாம், என் தங்கச்சி வாராள காளியம்மா எங்கே இருக்காப்பா? அவளை கும்பிடுவீங்களா நீங்கள்லாம்? ஏன் அடுத்தவங்க இடத்துல இருக்காளோ? அப்படியா? அதனால் சரி, ஓகே. இப்போ என்ன செய்யணும்? நான் சொன்ன நீ வருத்தப்பட்டுருக்கூடாதுன்னு தான் நான் சொல்ல மாட்டேங்க. கண்ணை முடிக்கா. இன்னொரு தடவை காலை வந்துட்டு வரலாம். முனியனுக்கு பக்கத்தில் ஒரு ஓடை ஓடுது, சிறிய ஓடை. அந்த இடத்துல கொஞ்சம் போட்டி பொறாமையால் ஜனவசியத்தை, வியாபார வசியத்தை தடை செய்து ஒருத்தன் குழப்பம் பண்ணியிருக்கான். இப்போ ஒரு வருஷமாகவே இந்த வியாபாரத்து மேலே ஒரு சந்தேகம்தான். இப்போ ஒரு 3 மாதத்துக்குள்ள அழுத்தமான மன வருத்தம் வந்துருச்சு. இதை எப்படி திறக்கிறது, நடத்த முடியுமா முடியாதா அப்படிங்கிற ஒரு ஐயப்பாடே தோன்றிடுது. வேறு இடங்களை செலக்ட் பண்ணலாமா என்ற சிந்தனையும், தொழிலில் அடிஷனலாக வேறு எதுவும் ஒரு வியாபாரத்தை சேர்த்துக்கிடலாமாங்கிற சிந்தனையும் இப்போதைக்கு நடந்துக்கிட்டு இருக்குது. பங்குனி மாதம் 20ஆம் தேதி வரை நீங்கள்லாம் பொறுமையாக இருக்கணும். அதுவரை உங்களுக்கு தடைகளை நீக்கிறதுக்கும் ஜனவசியத்தை உருவாக்கி வியாபாரத்தை வெற்றியாக்கி தரேன். கால் ஒன்று வரலாம். என்ன, ஒரு மரத்தில் பறவைகளாக வந்து அடையுது. மரம் இருக்கா உங்கள் கடைக்கு அந்த பக்கத்தில்? பக்கத்தில் இருக்கு, நிறைய பறவைகளாக வருது. இப்போ என்னடா வேணும் உனக்கு? சொல்லு, என்ன வேணும்? இந்தா வியாபாரத்தை மூலம் முடிச்சு தரேன். ஜனவரியிலேருந்து 6ஆவது மாதத்தில் வேலை சம்பந்தமான விஷயத்துக்கு ஒரு விடை கொடுக்குறேன், வெற்றியாக்கி தரேன். தைரியமாக இருங்க. வரக்கூடிய புதன் போய் அடுத்த புதன் என்னை வந்து பாருங்கள். கர்மசாமிக்கு ஆப்ரேஷன் யாருக்கா இருக்குப்பா? வாப்பா கிறிஸ்டின், வாப்பா. அடுத்து ஆப்ரேஷன் யாருக்கா இருக்கு? அறுவை சிகிச்சை யாருக்கியா? ஒரு நபர் அறுவை சிகிச்சை அடைந்தவர் வந்திருக்காரு. யார் இது? இருக்கீங்களா? வர சொல்லுங்க. என்ன ஆப்ரேஷன்? வயிற்றுலையா மார்பிலையா? என்னடா ஆப்ரேஷன் தம்பி? எலும்பு ஆப்ரேஷன். எஸ் மேம். எங்கே? சரி, ஓகே. அப்படி நிற்கட்டும் தாய் பராசக்தி. கால் வந்துட்டு வாடா. என்னப்பா வேணும் உனக்கு? பேங்க் அந்த அக்கௌண்ட் ஏன் இப்போ க்ளோஸ் தான் ஆகுச்சு? கண்ண முடிக்கா. இந்தா அந்த அக்கௌண்ட் அடுத்த வாரம் உனக்கு செட் ஆயிரும். தைரியமாறு. அதுக்கு நூதனமான வழியை சட்டப்பூர்வமான முறையில் அணுகி உனக்கு செட் ஆக்கி தரேன். வேறு என்ன வேணும்? தீர்த்து தரேன். அயல் மாநிலத்திலிருந்து உனக்கு, அயல் மாநிலத்திலிருந்து உனக்கு பண உதவியும் தொழில் உதவியும் கிடைக்கும். நீ வெற்றி அடைந்து ஆனந்தமடைந்து என்னை பார்க்க வருவாய். சென்று வா மகனே, சென்று வா. அறுவை சிகிச்சை கால் வந்துட்டு வாமா. தோப்பு தடாகமா கருப்பசாமி? யாருடே இது? உங்கள் பாட்டியா? அக்கா நீங்கள் குனிய வேண்டாம். அக்கா நீங்கள் குனிய வேண்டாம், அங்கே வாங்க. விவசாயம் தோப்பு தடாகம் யார் வச்சுருக்கா? அடுத்து என்னப்பா தென்னை மரம் உண்டா? நின்று, உனக்கு தான் உத்தரவு. நில்லுக்கா, உனக்கு உட்கார முடியாது, நீ உட்காரடா. என்னடா வேணும் அம்மாவுக்கு உனக்கு? வருத்தப்படாமல் சும்மா சொல்லுடா.
அம்மாவும் அப்பாவும்? அப்பா நல்லா இருந்த போது எனக்கு சரி. ரொம்ப கஷ்டப்படுறாங்க. உன் வீட்டம்மா வாங்க. வீட்டம்மாவோட அப்பா அம்மாவும் அவங்களும் கஷ்டப்படுறாங்க. அவங்களும் ஆஸ்பத்திரியில் இருக்காங்க. பார்த்தா அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் ஆப்ரேஷன் பண்ணி முடிச்சிருக்கேன். இப்போ அம்மா மறுபடியும் நடக்க முடியல. அப்படி நில்லு, என்னைய மட்டும் நினச்சிக்கா பார்ப்போம். என்னடா அவங்க தெருவில் வெங்காய சருகா கிடக்கு, ரொம்ப வெங்காயங்களாக கிடக்கு. பக்கத்தில் முனையில் கோயில் இருக்கா? முனியன் கோயில் இருக்கா? மார்க்கெட் எங்கே இருக்குது? அதான் உங்கள் இடத்துக்குள்ள நுழையும் பொழுது வெங்காய சருகாக கிடக்கு. சரியா? அக்கா நிக்கட்டும், நீ கால் வந்துட்டு வா. பேசவே வேண்டாம்க்கா, நான் பார்த்துக்கிட்டேன். நீ தைரியமாக நினச்சிக்கிட்டு மாட்டேரு, நான் பார்க்குறேன். தம்பி நல்லா புரிஞ்சுக்கா. 3 ஆண்டு காலங்களாக உங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு தீய சக்தி புகுந்திருக்கு. அது மனிதர்களால் செய்யப்பட்டு அனுப்பப்பட்டவைகளில் ஒன்று. அதனால் உங்கள் குடும்பத்தில் எல்லாருக்குமே ஆயுளுக்கு கண்ட வருமோ என்ற ஒரு மரண பயமும், நிறைய பண நஷ்டமும், எந்த தொழிலையும் திருப்தியாக நிற்க முடியாத ஒரு கோளாறும், இவங்க மட்டும் இல்லைனா எங்கேயாவது போயிடலாமே, ஆனால் இவங்களுக்காக நம்ம காத்து இருந்து எப்படியாவது இவங்களை காப்பாற்ற தான் செய்யணுங்கிற கட்டாயத்தின் மேம்பாடில் தான் நீ இங்கே உட்கார்ந்துருக்கப்போம். இந்த நிலைகளிலிருந்து நான் மாற்றி தரணும். சனி பகவான்கிட்ட வர வாங்கி உங்களை காப்பாற்றுறதுக்கு வழிவகுத்து தரேன். வார புதன் போய் அடுத்த புதன் இவங்களையெல்லாம் வீட்டில் இருக்க சொல்லிட்டு நீ மட்டும் என்னை பார்க்கறதுக்கு வா, ஜெயிச்சு தரேன். வா, புதன்கிழமை வந்து இங்கே தங்கணும், வேலைக்கிழமை உத்தரவு கட்டு ஊருக்கு போகணும். வாடா செல்லக்குட்டி, வாடாங்க பேரப்பிள்ளை. நீ இழந்து போன பணம் உன் பிள்ளைகளை வந்து அடையும். நல்லா இருக்கட்டும், புண்ணியமாக இருங்க. தென்னை தோப்பு தென்னை மரச்சோலையிலே சீட்டு போல போற பெண்ணே, கோபம் கொண்ட மானை போலே போகலாமோ புல்மையிலே. தக்கிட்ட தக்கச்சிமித்தா, தக்கிட்ட தக்கச்சிமித்தா. உங்கள் ஏரியாவில் மேலே சத்தம் கேட்கு. என்ன கோயில் இருக்குது? டும் டீம்டா டும் டட்டா டும் டீம்டா டும் டட்டா அடிக்குதே. கால் உண்டு. என்ன வேணும் மகனே உனக்கு? வீட்டுக்கு பணம் கொடுக்குறது, வீடு முடிக்க முடியல, பணம் ரிட்டர்ன் பண்ண முடியல. வீடு கிடைக்காது, பணம் தான் கிடைக்கும். பாதி பணம் கொடுக்க. உன்னுடைய விவசாய பூமிக்கு இடையில் ஊடால கொஞ்சம் தீவினையான பொருள்கள் உள்ள கிடக்கு. அது மூலமாக பலனடைவதிலையும் பிரச்சனை இருக்கும், அந்த இடத்தாலையும் பிரச்சனை இருக்கும். அதில் நிம்மதி அடைய முடியாத குறைகள் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கும். கால் வந்துட்டு வா. வாப்பா தம்பி, நீ பணத்தை தான் வாங்கணும், அந்த வீட்டை வாங்கக்கூடாதா. அந்த வீட்டை நீ வாங்கினா உள்ளே போய் நிம்மதியாக வாழ முடியாதடா. வேற வீடு அப்பா வாங்கி தரேன். கருப்பசாமிக்கு நல்லா இருக்கேன் செல்லக்குட்டி. மறந்துரு வீட்டை, பணத்தை வாங்கிட்டேன் போ. விபூதி வாங்கிக்காங்க, அப்படியே கனி கட்டிய இந்தாங்க. நல்லா அடுத்து பேசுவோம். பிள்ளையை பற்றி கேட்க வந்த பெண்ணடியாள் யாரு? இந்த பிள்ளையை பார்க்கணும். கால் வந்துட்டு வா. அண்ணாச்சி வணக்கம், நல்லா இருக்கீங்களா? யாரெல்லாம் வந்திய? இவன் யாரு? இந்த பையன் கூப்பிட்றேன் இருங்க. இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. ஏம்மா வண்டியூர் மாரியம்மன் கோயிலுக்கு போயிருக்கியா? ஒரு போறன்னு ஒரே அடி அடிக்க. உன் பிள்ளைக்கு கல்யாணம் நடக்கணும்.
அந்த விஷயத்தை செஞ்சு தந்தா போதுமா? சம்மந்தம் கலக்கம் எல்லாருமே உன்னையே தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. அவங்க அம்மா எப்படின்னு பார்த்து அந்த வீட்டில் சம்மந்தம் கலக்கணும், அதான் நமக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சில வார்த்தைகள் சொந்த பந்தத்துக்குள்ளே பேசிக்கிட்டு இருக்காங்க. 21 குடும்பங்கள் சேர்ந்து கும்பிடக்கூடிய கோயில் அங்கே இருக்குது. அதில் அடிக்கடி உங்கள் குடும்பத்தை பற்றிய பேச்சும் நடக்கும். அதனால் பங்குனி உத்தர பூத்திருவிழாவுக்கு பிறகு அருமையான பொன்மாலை, அதுவே இந்த உலகத்தில் உன் பிள்ளைகளுக்கு மணமாலை. வெற்றியாகிட்டேன். சந்தோஷமாரு, என்னைக்கும் ஆனந்தமாக வா. வாயை குறைத்தால் வாழ்வு இனிக்கும்.